ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம கிட் அண்ட் கிட்ஹப் அதோட கான்செப்ட் பத்தி படிக்க போறோம். ஸோ கிட்னா என்ன, கிட்ஹப்னா என்ன, அதை எப்படி வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அதை பத்தி நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அஜெண்டா அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கிட்டுக்கும் கிட்ஹப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நிறைய பேர் வந்து கிட்டும் கிட்ஹப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. அது ரெண்டும் ரிலேட்டடான கான்செப்ட் தான். பட் அது ரெண்டும் வேற வேற. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிட்னா என்னன்னு பார்க்கலாம். கிட் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், விசிஎஸ். அதாவது ஒரு டெவலப்பரா இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஒரு சேஞ்சுமே வந்து ட்ராக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டூல், அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டூல் தான் வந்து நம்மளோட கிட். அண்ட் கிட்ல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வெறும் சேஞ்சஸ் மட்டும் பார்க்க முடியாது, ஹிஸ்டரி ஆஃப் சேஞ்சஸ் பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் இந்த சேஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் பண்ணேன், அந்த மாதிரி. ஸோ மெயினா ஒரு டெவலப்பரா ஒரு ப்ராஜெக்ட்ல கோட் ட்ராக் பண்றதுக்கு, சேஞ்சஸ் டு மேட் டு த கோட், அதை வந்து ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து கிட். அண்ட் கிட் வந்து ஃபர்ஸ்ட் லினஸ் டோர்வால்ஸ் அப்படின்றவங்களால 2005ல கிரியேட் பண்ணப்பட்டது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப பாப்புலரா யூஸ் படுற ஒரு டூல் தான் வந்து கிட். அண்ட் அது வந்து கொலாபரேட்டிவ் ஒர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொலாபரேட்டிவ் ஒர்க் அப்படின்னா, இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ ஆன் கிட். பட் கிட் ஹப்னா என்ன அப்படின்னா, இந்த கிட் அப்படின்ற டூலை யூஸ் பண்றதுக்கு ஒரு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். அதாவது எதுவும் டவுன்லோட் பெருசா அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்டர்னெட் டவுன்லோட் பண்ணாம வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிட்டை வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுக்கு பேர் வந்து கிட்ஹப். அண்ட் கிட்ஹப்ல இன்னொரு ஒரு ஃபீச்சர் என்னன்னா, ரெபாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு, ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கிறதுக்கு பேரு ரெபாசிட்டரி. அதுக்குள்ள நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் கிட்ஹப் வந்து இட்ஸ் ஹோம் டு மில்லியன் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்ல, வெறும் சேஞ்சஸ் மட்டும் ட்ராக் பண்றதை தாண்டி நிறைய விஷயம் கிட்ஹப்ல பண்ண முடியும். நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி கொலாபரேட் பண்ணிக்கலாம். கிட் எப்படி ஒரு டூல்ல நம்ம கொலாபரேட் பண்றோம், அதை வந்து நம்ம வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கூட நம்ம வந்து மத்தவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா, யூ கேன் ஹேவ் டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிட்ஹப்ல வந்து நீங்க டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிட்ஹப்ல நிறைய பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இவ்ளோ ஃபங்ஷன்ஸ் பண்றது தான் வந்து கிட்ஹப். ஸோ இன்னும் கிட்ஹப் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இந்த நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க் யூ.